525 வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றினாங்கிற சொல்லக்கூடிய தைரியத்துல கூட இல்லாத ஒருத்தர் அண்ணன் சொன்னாரு 505 வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றினோம் என்று திமுகவினரால் கூற முடியுமா? நான் கூற முடியும். 505 வாக்குறுதிகள்ல 364 வாக்குறுதிகள் செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனை இருக்கு. மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருப்பது 37 திட்டங்கள். 67 திட்டங்கள் இப்போதைக்கு நிதியின் காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்கிறது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. உடனே அண்ணன் சொல்லுவார், ஏன் இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இவ்வளவுதான் செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னு. அண்ணன் 2011 இருந்து 2021 வரையும் இருந்தது நீங்க தான். அன்னைக்கு நீங்க 2011 கொடுத்த வாக்குறுதிகள் 186, 2016 கொடுத்த வாக்குறுதிகள் 321, மொத்தமா சேர்த்தனா 507 வாக்குறுதிகள் 10 ஆண்டுல தந்தீங்க. ஆனா அதுல நிறைவேற்றியது 269 தான். ஒரு 55% தான் நீங்க வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க. 238 வாக்குறுதிகளை அதிமுக 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தும் நிறைவேற்ற முடியவில்லை. அப்போ நீங்க வந்து நிறைவேற்ற முடியாத விட்டுட்டு போயிட்டு நாங்க 505 வாக்குறுதியை சொல்லிட்டு 404 நிறைவேற்றி இருக்கோம். ஆனா நீங்க 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்துட்டு பாதி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத சிச்சுவேஷன்ல ஆட்சி விட்டு போனது யார்? அதிமுக. நீங்க வந்து இதை பற்றி பேசுவதற்கு அதிமுக எந்த தகுதியும் கிடையாது.